சென்னைக்கு வந்துட்டு பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரிக்கு போகலன்னா பாண்டிச்சேரி கோச்சுக்கும் நம்ம மேலே. அதனால் பாண்டிச்சேரியும் ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு 1 டே ஷார்ட் ட்ரிப் தான் கிளம்பியிருந்தோம். ஒரு நைட் ஸ்டே மாதிரி போயிருந்தோம். நாங்கள் மொத்தம் பசங்களோடு சேர்ந்து 5 பேர் கிளம்பியிருந்தோம். இது வந்து புதுசாக அவங்க வாங்கின தார். இதில் தான் போகணும் அப்படின்னு முதலே டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி இதே காரில் வந்து கிளம்பிட்டோம். அவங்க ரொம்பவே என் ஃப்ரெண்டு நல்லா கார் ஓட்டுவாங்க. எனக்கு ஓட்ட தெரியுமா, நான் இதுலேயும் தற்குறி தான் ஓட்டுவேன். அந்த வண்டி ரோட்டில் வந்து நான் ஓட்டுற ரோட்டில் எந்த வண்டியும் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ரோடு இருந்தால் அதில் மட்டும் ஓட்டுவேன். டிராஃபிக்கில் ஓட்டுறது எனக்கு கொஞ்சம் பயம். ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து கார் ஓட்ட கற்றுக்கிறேன். லைசன்ஸை மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அது எக்ஸ்பீரி ஆகிறக்குள்ளே கண்டிப்பாக கற்றுக்கணும். போயிட்டே இருக்கும்போது இப்போ நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா எங்கேயோ இருந்து ஒரு புயல் மாதிரி குபு குபு குபுன்னு வந்தது. பார்த்தா டபடபடபடன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இண்டிகேட்டரை போட்டுட்டு ஓட்டுற அளவுக்கு வந்து கண்ணு தெரியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கேருந்து வந்த மழை எங்கேயோ போயிடுச்சு காணாமல். என்னங்கடா இது கூத்து அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருந்தோம். அப்போ பாண்டிச்சேரி போகிறக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வந்து இந்த சீ ஃபுட் கடை வந்தது. இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. இது ஆல்ரெடி அவங்க போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க சென்னைங்கனால அடிக்கடி இங்கே வருவாங்க போல். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இங்கேயே வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச எல்லா கடல் ஐட்டங்களும் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சூப் ஆர்டர் பண்ணோம், நண்டு சூப்பு. அதில் குட்டி குட்டியாக நண்டை வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஐயோ, அந்த நண்டையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு அதையும் சாப்பிட்டோம். பசங்களுக்கெல்லாம் வந்து ஃபிங்கர் ஃபிஷ் வாங்கியிருந்தோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் தவா ஃபிஷ்ஷு, ஸ்குவிட்டு, கிராப்பு எல்லாம் வாங்கியிருந்தோம். ரொம்ப ஆர்வக்கோளாறில் எக்கச்சக்கமாக ஆர்டர் பண்ணி கடைசியில் வந்து எங்கள் 3 பேர்த்துனாலையும் சாப்பிடவே முடியல. இது யாரும் பசங்கள்லாம் சாப்பிடல பெருசாக. கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படிங்கிறனால, மசாலா அதிகமாக இருந்ததுனால. பட் நாங்கள் வந்து எல்லாத்தையும் எப்படியாவது முடிச்சிடணுமே அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு, ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வீடியோவையும் எடுத்துகிட்டு, அதுக்கு ஒரு சமாதியும் கட்டி முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. பட் வந்து ஒரு டைம் எப்போவாவது போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்ணுமேனு கேட்டால் ஃபலூடா தான் இருக்குன்னாங்க. சரின்னு அதையும் ட்ரை பண்ணோம். ஆனால் அதுவுமே நல்லா இருந்தது. பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.